நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த தேவ செய்திக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பரிசுத்த ஆவி தந்து சத்திய பாதை காட்டினி நேர்வழி நடக்க நீரின் முன்னே செல்கிறே மட்டும் நிலைத்து நிற்க உம் கிருபை ஏகிறே. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, மனுபுத்திரிடத்திலே கிரியையை நடப்பிக்க ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன். அந்த ஆச்சரியமான, எண்ணி பார்த்திட முடியாத, வியக்கத்தக்கதான செயல்களை செய்து நமக்கு செயல்பட வல்லமையான ஒரு கர்த்தராய் நம் தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தார் தேவன் நமக்காக காரியத்தை நடப்பிக்க வேண்டும். அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்யும் என்று நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படலாம். அல்லது இயேசுவினிடத்திலே வந்த ஒரு தகப்பனை போல என்னுடைய மகனுக்கு இறங்க வேண்டும். அது இயேசுவிடத்திலே வந்த அந்த பர்திமேயுவை போல தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கேட்கிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடும். பெதஸ்தா குளத்திலே உட்கார்ந்து இருந்து அத்தனை வருஷங்களாய் வியாதியோடு இருக்கிறான். ஆனால் தூதன் வருகிறதையும் அவன் அறிவான், தண்ணீர் கலக்கப்படுகிறதையும் அவன் அறிகிறான், சுகம் பெற்று போகிறதையும் அவன் பார்க்கிறான். ஆனால் அவனால் மட்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கலக்கத்தோடு நிற்கிறான். உனக்கு என்ன செய்யணும் என்று கேட்ட உடனே, ஐயரே, நான் போவதற்கு முன்பதாக யாரோ எனக்கு முந்தி விடுகிறார்கள், எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு அந்த சலாக்கியம் கிடைக்கவில்லை. ஐயோ, சுகம் பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் போகிறார்கள். தேவதூதன் கலக்கின உடனே இறங்குகிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுகிறார். நான் அதை நம்புகிறேன், காண்கிறேன் அதை. ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நான் முடியவில்லை என்றால் என்னுடைய சரீரத்தின் நிலை அப்படி. மற்றவர்கள் ஏதோ வியாதிஸ்தர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு குளத்தண்டையிலே இறங்கிவிட முடிகிறது, என்னால் முடியவில்லை என்று இவன் தன் குறையை, தன் நிலையை அவன் இயேசுவிடத்திலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, பல வேளைகளில கிறிஸ்துவை நாம் அருகில் வைத்திருக்கிறோம், சபைக்கு செல்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏன் ஊழியங்கள் கூட பண்ணுகிறோம், பிரசங்கங்கள் பண்ணுகிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே ஏன் இப்படிப்பட்ட குழப்பங்கள், கேள்வி உண்டாகிறது இல்லையா? இன்றைக்கு இதவு பிள்ளைகளே, கடந்த வாரத்தின் தியானத்தின் தொடர்ச்சியாய் இந்த நோவாவை மீண்டுமாய் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். நோவா உலக வாழ்க்கையிலே அல்லது உலகத்தில் அவன் வாழ்கிற பொழுது அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆனால் அவனை அறியாமல், அவனுக்கு தெரியாமல் தேவன் உலகத்தை குறித்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்.
இது எல்லாம் சரியாய் போய்கொண்டிருக்கிறது என்று நோவா நினைத்தான். என்றால் உலகம் சீர்கெட்டதாய் இருந்தது, ஜனங்கள் பலவான்களாய் மாறினதனாலே அவர்கள் தங்களை சீர்கெடுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம் அருவருப்பாய் காணப்படுகிறது. தேவனுக்கு மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்கிற வசனம் அங்கே வந்திருக்கிறது. ஆனால் நோவா தான் நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ்ந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்து விடலாம், அல்லது சஞ்சரிக்கிற வாழ்க்கை எனக்கு போதும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வரப்போகின்ற ஒரு அழிவை தேவன் நினைத்தவராக கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு கிருபை கிடைத்ததுனால தான் தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த கிருபை கிடைத்ததுனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு பேழையை நீ கட்டிக்கோ, விசுவாசம் என்கிற பேழையை கட்டிக்கொள், கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே முழுவதுமாய் நடந்து உன்னுடைய விசுவாச வாழ்வை ரட்சிப்பின் வாழ்க்கையை கட்டிக்கொள் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால் வரும் வெள்ளத்துக்கு நாம் மிதக்கும்படி. வரும் வெள்ளம் உயர 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 தேவ பிள்ளைகளே, அது எந்த உயரம் சென்றாலும் நாம் அமிழ்ந்து போகாதபடி இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நோவா அவனுடைய வாழ்க்கையில இதை செய்த பொழுது தேவன் அவனுக்கு மகிமையின் காரியத்தை செய்வதற்கு, அதாவது தம்முடைய மனுபுத்திரிடத்திலே நடப்பிக்கிற கிரியை தேவன் நடப்பிக்க தேவன் ஆயத்தமாயிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இன்னைக்கு அந்த பெதஸ்தா குலத்து வாலிபனை போல மனிதனை போல ஆண்டவரை நான் அடைந்து கொள்ள முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோமா? அப்படி சொல்லுவீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, எனக்கு யாரோ முந்தி விடுகிறார்கள், எனக்கு அந்த ஆசீர்வாதம், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால், இன்றைக்கு நோவாவை போல தேவ பிள்ளைகளே சஞ்சரித்து உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களோடு பேசுவார். தேவன் உங்களிடத்திலே காரியத்தை எதிர்பார்ப்பார். இப்ப நோவாவிடத்திலே கர்த்தர் காரியத்தை எதிர்பார்த்தார். நோவாவை குறித்து நாம் படிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், நீதிமானாக நான் உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் அவனிடத்திலே எதிர்பார்த்து நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே, நோவா தனக்கு தன் வாழ்விலே இதை குறித்த எந்த அனுபவமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்ததாகவும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு விசுவாசத்திலே என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி சகலவற்றுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்திலே நடப்பிக்கும் கிரியையிலே பயங்கரமானவர் என்கிற ஒரு சாட்சி உங்க வாழ்க்கையில உருவாக வேண்டுமாக இருந்தால், நாம் எந்த கேள்விகளும் இல்லாம, எந்த மாறுதரம், எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தருக்கு அப்படியே நம்மை ஒப்புவிக்க வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கர்த்தர் சொல்றார் பாருங்க, சகலவிதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னுடனே உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கொள்ள. இப்ப நோவாவுடைய வாழ்வில் ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஆண்டவரை நீங்க சேர்த்து கொள்ள சொல்றீங்க, நான் சேர்த்து கொள்ளுகிறது எல்லாம் எனக்கு தீங்கு விளைவிக்கிறவைகளும் இருக்கிறது. ஆண்டவரை என்னை வேதனைப்படுத்தக்கூடியவைகள் இருக்கிறது. பல வழிகள் நம்முடைய பிரச்சனை அதுதான். நாம் சேர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. நாம் சேர்த்து கொள்ள விரும்புவதில்லை. நாம் அதை என்ன செய்கிறோம்? சில காரியங்களை வைத்துக்கொண்டு விலக்கி விடுகிறோம். பலர் இன்றைக்கு உறவுகளோடு சேர்வதில்லை, குடும்பங்களோடு சேர்வதில்லை, சகோதரர் சகோதரிகளோடு சேர்வது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகரை கேளுங்க, உங்களுடைய சகோதரர்களோடும் ரட்சிக்கப்படாத உங்கள் சகோதரர்களோடு உங்கள் சகோதரிகளோடு நல்ல உறவாய் இருக்கிறீர்களா என்று கேட்டு பாருங்க. அவர்களிடத்தில் இல்லை என்ற பதில் இருக்கும். இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு மழுப்பலான பதில் இருக்கும். அல்லது பரிசுத்தவான்களாய் மாறி ஒரு ஆவிக்குரிய பதிலை சொல்லுவார்கள், அந்நிய நகத்தோடு நாங்கள் சேர்வதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பது? இவர்களை நாம் சேர்த்து கொள்ளவில்லை என்றால், இவரோடு நாம் இணைந்திருக்கவில்லை என்றால், இவர்களுக்கு நாம் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? உலகமெல்லாம் சாட்சி சொல்லுவோம், யூதேயாங்கும் சமாரியாங்கும் உலகமெங்கும் நாம் சாட்சி சொல்லுவோம், சுவிசேஷம் அறிவிப்போம். ஆனால் நம் சகோதரர்களை நாம் சந்தித்திருக்க மாட்டோம்.
நம் சகோதரிகளை சந்தித்திருக்கான். அவர்களை நாம் கேட்டால் அவர்கள் நம்மை அழைப்பதில் நிச்சயமே அழைக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு நாம் ஒரு பரிசுத்த கூட்டம் என்பதை ஒருவேளை நாம் வெளிப்படுத்தி இருப்போமாக இருந்தால், இவைகளெல்லாம் அசுத்தமானவைகள் என்பதை நாம் எப்பொழுதோ ஏதோ ஒரு விதத்திலே நாம் காண்பித்திருப்போமாக இருந்தால் நம்மை அவர்கள் ஒருவொழுதும் அழைக்கப் போவதில்லை. ஆனால் இயேசுவானவர் பாவிகளை தேடிச் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால், தேவ பிள்ளைகளே, அங்கே உலகத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது உலகத்தை தங்களுடைய பிடிக்குள்ளே வைத்திருந்தவர்களை தேடி இயேசுவானவர் அங்கே சென்றார். ஆயக்காரோடும் பாவிகளோடும் இவர் உட்கார்ந்து உணவு உண்ணுகிறாரே என்று சொல்லி அவரை குற்றம் பிடித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, இந்த பகுதியை படித்த பொழுது நோவா தேவனிடத்திலே ஒரு கேள்வி, ஆண்டவரை நான் எப்படி சேர்த்துக் கொள்வேன்? இதற்கு என்ன பாதுகாப்பு ஆண்டவர்? இதற்கு என்ன உத்தரவாதம்? தீங்கு செய்கிறவைகள் என்றால் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவினுடைய பேழையில நிச்சயமாய் இப்படிப்பட்ட நமக்கு தீங்கு செய்யக்கூடியவைகளும் நிச்சயமாய் பேழையில இருந்திருக்க வேண்டும். இருந்திருக்காமல் முடியாது. தேவன் புதிதாய் உருவாக்கவில்லை. ஆனால் நோவா அதை செய்தான். காரணம், தன்னை நடத்துகிற தேவன் அவைகள் நடுவிலே நான் வாழ்கிற பொழுது என்னை தேவன் தம்முடைய வழிகளுக்குள், தம்முடைய ஆளுகைக்குள் வைத்து தம்முடைய பிள்ளையாகவே என்னை நடத்துவார் என்பதை அவன் அறிந்தான். நான் கேள்வி கேட்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்படாத உங்கள் சகோதர உறவுகள், உங்கள் குடும்ப உறவுகளை விட்டு பரிசுத்தவான்கள் என்கிற போர்வையிலே நீங்கள் விலகி நிற்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு இணைந்து கொள்ள ஆயத்தப்படுங்கள். தேவன் கிரியை செய்ய வேண்டும். தேவன் உங்களுக்கு கூடாக, மகினா, நீங்க தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், என்னுடைய தேவன் மனுபுத்தனிடத்தை நடப்புக்கும் கிரியையிலே பயங்கரமானவர் என்பதை சபைக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை உங்கள் ஜனங்கள் நடுவிலே, உறவுகள் நடுவிலே, சொந்த இரத்த உறவுகள் நடுவிலே நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியங்களாய் வாழ வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொன்னார், சேர்த்துக்குள் என்று சொன்னார். நோவா ஒவ்வொரு மிருக ஜீவன்கள், அது அழகாய் சொல்ல, மாம்சமான ஜீவன்களில, சகலவித மாம்சமான ஜீவன்களிலும், கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சொல்லல, இதை விடு, இதை விடு, இதை எடுத்துக்கொள் என்று தேவன் சொல்லவில்லை. சகல விதமான மாம்சமான ஜீவன்கள். அப்படி என்றால் இதை நோவா எப்படி செய்ய முடிந்தது? தேவன் ஒருவரை நம்பி மட்டும். ஆகவே இந்த உலகத்தில் நாம் பல நேரங்களிலே பல காரணங்களை சொல்லி பலவற்றை நாம் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவன் நாம் சேர்த்து கொள்ள வேண்டியவைகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்போம். இரண்டாவதாக பாருங்க, அந்த பகுதியிலே படிக்கிறோம், ஜாதி 20வது வசனம், ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. நான் இதை படிக்கிற பொழுது கர்த்தர் எவ்வளவு ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு தேவன் பாருங்க. நீ போய் தேடி பிடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, வரக்கடவது. கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். பல வேளையில தேவன் இப்படிப்பட்டவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். உங்கள் உறவுகள் உங்களை தேடி வந்திருக்கும். உங்கள் உறவுகள் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, வருவார்களோ வரமாட்டார்களோ சொல்லி ஒருவேளை அவர்கள் முயற்சி பண்ணி இருக்கக்கூடும். ஆனால் ஒரு தேவ பிள்ளை, நீ ஒரு நோவா என்பதை நினைத்துக்கொள். கர்த்தர் உன்னை பெருவெள்ளத்துக்கு தப்புவிக்கும்படி உயரத்துல கொண்டு போகிறார். ஆகவே உன்னிடத்திலே வருகின்றவைகள் சேர்ந்து கொள்ள நினைக்கிறவர்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து சேர்த்துக்கொள். சேர்த்துக்கொள். இது ஒரு பிழையான உபதேசமாய் ஒருவேளை நீங்கள் நினைத்து விடக்கூடும். ஆனால் இன்றைக்கு உறவுகளை உதறி தள்ளி தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் நற்சாட்சிகளாய் நாம் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவை. இங்கே வேதம் சொல்லுகிறது, உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவுது. யோசிச்சு பாருங்க,
கொடிய கொடிய ஊர்வன மிருகங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே, சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட அதே தேவன் நெருப்பின் உடைய கொடுமையை அவித்து போட்டு நடக்க பண்ணின ஒரு தேவன் நிச்சயமாய் நோவாவினுடைய இந்த கீழ்ப்படிதல் மூலமாய் உள்ளே வந்ததான அந்த விஷப்பூச்சிகளாயிருக்கலாம் அல்லது தீங்கு செய்கிறவைகளாயிருக்கலாம், அவைகளையும் தேவன் கட்டுப்பாடாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நோவா அதை குறித்த எந்த கேள்வியும் அவனிடத்தில். ஆகவே சுத்தமான ஒரு முழுப்படியான ஒரு கீழ்ப்படிதல். என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் தேவன் நடத்துகிற பொழுது நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்திலே வைத்துக்கொள் என்றார். இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. உனக்கும் அவைகளுக்கும், எவைகள்? அங்கே உள்ளே நுழைந்த அவனிடத்திலே வந்த ஜாதி ஜாதியான பறவை, ஜாதி ஜாதியான மிருகம், பூமியின் சகல ஜாதியான ஊரும் பிராணிகள் எல்லாம் வகை வகைக்கு ஒன்று ஒவ்வொரு ஜோடு அங்கே வந்திருக்கிறது. இப்பொழுது சேர்த்து அதை பிடித்து உள்ளே வைக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், உனக்கும் அவைகளுக்கும் போஜன பதார்த்தங்களை சேர்த்துக்கொள். சரி, இவள் போஜன பதார்த்தங்களை சேர்க்கலாம். அது என்ன சாப்பிடும், இது என்ன சாப்பிடும், இதற்கு என்ன அதற்கென சேர்த்து கொள்ளலாம். ஆனா கர்த்தர் சொல்லவில்லை எத்தனை காலத்துக்கு சேர்த்து வைக்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு சேர்க்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு இதை நீ வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு காலம் நீ பேழையிலே இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த நாளை குறிப்பிடவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, நோவா அதையும் தேவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு தன்னால் என்ன முடியுமோ அதை அவன் செய்திருக்கிறான். நான் அப்படித்தான் நம்புகிறேன். தன்னால் தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி, தன்னுடைய அளவுக்கு ஏற்றபடி, வேதம் சொல்லுகிறது 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்ப அதுல ஒன்றையுமே அவன் தவற விடவில்லை. ஆனா பாருங்க, அந்த ஃபியூச்சரை குறித்த ஒரு கேள்வி, எவ்வளவு காலத்துக்கு, எப்படி, எத்தனை நாட்கள், அல்லது என்ன வகையான ஒரு வாழ்க்கை, எதை குறித்துமே அவனுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் புறப்பட்டதை போல இங்கே தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு அன்றன்றாடு ஏதோ ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வழிகளிலே ஒவ்வொரு நாளும் பிரயாணம் தொடர்ந்து கொண்டாலும் பாருங்க, இவனுக்கு முன்கூட்டியே அவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். கொண்டு வரப்பட்ட மிருகங்கள் அவனுக்கு தெரியும், அந்த மிருகங்களுடைய எண்ணிக்கை அவனுக்கு தெரியும், அந்த மிருகங்களுடைய பறவைகளுடைய ஊரும் பிராணிகளுடைய வகைகள் அவனுக்கு தெரியும், அவைகள் சாப்பிட வேண்டியது என்ன என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவை எவ்வளவு, எத்தனை காலம், எத்தனை மாதம் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் நோவா செய்து முடித்தான். இப்படியான ஒரு சுத்தமான ஒரு கீழ்ப்படிதல், கேள்விகளற்ற மறுப்பற்ற ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமாக இருந்தால், அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் நடுவிலே தேவன் தம்முடைய அவர் நடப்பிக்கிற கிரியையிலே பயங்கரமாய் தேவன். மழை பெய்கிறது, வெள்ளம் அங்கே உருவாகிறது, வெள்ளம் உயருகிறது, உயர்ந்த வெள்ளம் கடைசியாய் மழை நிற்கிறது, பிறகு வடியும் வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும். அத்தனை நாட்களும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கதவை பூட்டி கதவை திறக்கும் வரைக்கும் இந்த நோவாவினுடைய சேர்த்து வைக்கப்பட்ட அல்லது சேர்த்து கொண்டவைகள் அவனுக்கு போதுமானதாய் அல்லது அது மீதமானதாய் நிச்சயமாயிருந்திருக்கும். அங்கே அதை உணவை குறித்தோ, உணவிலே அல்லது மிருகங்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ இடைநடுவிலே எதுவும் சொல்லப்படவில்லை. பேழையை பற்றி மட்டுமே பேசப்படுகிறது, பேழையினுடைய நிலை மட்டுமே பேசப்படுகிறது. அருமை சகோதரனே சகோதரி, இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படி சொல்லுவார், அல்லது சேர்த்து கொள்ள வேண்டியவற்றை எடுத்துக் கொள்ளும்படி தேவன் சொல்லுவார். இந்த இரண்டையும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய ஆயத்தமாகுங்கள்.
எதை நீங்கள் தவிர்த்து, எதை விட்டு விலகி, எதை விட்டு நீங்கள் தவிர்த்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ தேவனுக்கு அது பிரியமில்லை என்பதை உணர்வீர்களாக இருந்தால் அதை சரிப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகள், நீ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்வார். தேவன் மகிமையான காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆனால் பாருங்க, அவன் சேர்த்து கொள்ள கூடாததையும் அவன் சேர்த்து கொண்டான். வேதம் சொல்கிறது அது அவனுக்கு தீங்கு தரவில்லை, அது அவன் கட்டுப்பாட்டில் அவனுக்கு கீழ்ப்பட்டதாய் அது இருந்தது. வெளியேறும் வரைக்கும் தேவ பிள்ளைகளே அவைகள் அவனை சேதப்படுத்தவில்லை, தீங்கிழைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டிக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் நம்புங்கள் தேவ பிள்ளை, சாட்சியாய் நிற்க ஆயத்தப்படுங்கள். சாட்சியை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் விசுவாசித்தோடு ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய மகிமையான காரியத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகள், ஆண்டவரே, வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்கள், ஆண்டவர், இவர்கள் நடுவிலே நாங்கள் வாழ்கிற பொழுது வெறுப்பையோ கசப்பையோ ஆண்டவரை நாங்கள் சம்பாதித்து, ஆண்டவரை அதற்கூடாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மறுதலிக்காத படிக்க, அல்லது உம்முடைய நாமம் ஆண்டவரை மறுதலிக்கப்படாத படிக்க, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் வாழும்படியான ஒரு வாழ்வை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பேழைக்குள்ளே, விசுவாச பேழைக்குள்ளே நாம் நிற்கிற பொழுது கர்த்தாவே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து எங்கள் வாழ்வை ஆண்டவரே அந்த நம்பிக்கையிலே மிதக்க பண்ணுகிற நல்ல தேவனே, இந்த நாளிலும் கொந்தளிக்கிற புயல் நடுவிலே, கொந்தளிக்கிற சூழ்நிலைகள் நடுவிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமையின் கிரியையை நீங்க நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நடத்துதல் அங்கே காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமற்ற நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.